ஹோம்மேட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஃபுல் ஃபேட் மில்க் 1/2 லிட்டர், சுகர் 150 கிராம்ஸ், அப்புறம் விப்பிங் க்ரீம், கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா ஃப்ளேவர், கார்ன்ஃப்ளவர் பவுடர் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பாலையும் ஊற்றி, தண்ணி ஊற்றாமல் நம்ம அதை ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுத்துக்கணும் அடுப்பில் வச்சு. இப்போ பால் நல்லா பொங்கி வந்தக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்லேயே வச்சு பால் நல்லா கொதிக்கணும், நல்லா காயணும். அதில் வர ஏடு எல்லாத்தையுமே ஸ்க்ரேப் பண்ணி பால்லே விட்டுருங்க. ஸோ ஆடை எல்லாமே திரும்பி பாலில் எடுத்து விட்டுருங்க. இப்போ பால் நல்லா காஞ்சி கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 100 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கணும். சுகர் சேர்த்தக்கப்புறம் நல்லா கரையிற வரைக்கும் திரும்பியும் நல்லா கலந்து ஒரு 5 மினிட்ஸ் அடுப்புலேயே வச்சு கலந்து விடுங்க. இப்போ இந்த பால் கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடருக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், நல்லா ஃபுல் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடரில் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் நல்லா டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொதிச்சிட்ருக்க பாலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கலந்து விட கஸ்டர்ட் பவுடர் நல்லா திக்காகும். அந்த கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து இறக்கி வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அந்த மிக்சரை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த கண்டெய்னரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறோம். 4 hours வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. இப்போ 4 hours கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ண வச்சுருந்த ஐஸ்கிரீம் மிக்சரையும் அது கூட நம்ம மிக்ஸ் பண்ண போகிற விப்பிங் க்ரீமையும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த 100 கிராம் விப்பிங் க்ரீமை ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் நல்லா ஒரு 1 மினிட் நல்லா அடிங்க. அது உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து ஒரு ஸ்பூனில் விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும், மாவு மாதிரி. ஸோ அதை இப்போ திரும்பி ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க ஐஸ்கிரீமை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து பாருங்கள். அது நல்லா கூயியாக இருக்கும், திக்காக கூயியாக இருக்கும். ஸோ அதை திரும்பியும் நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் நல்லா ஒரு 1 மினிட் நல்லா பிளெண்ட் பண்ணணும். அது நல்லா வாட்ரியாக ஆகிற மாதிரி பிளெண்ட் பண்ணணும். நல்லா பல்ஸ் பண்ணி வச்சுருக்கதை திரும்பியும் நீங்கள் அந்த விப்பிங் க்ரீமில் அந்த ஐஸ்கிரீம் மிக்சரை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து எனக்கு 2 பேட்சாக நான் வந்து அரைச்சேன், ஸ்ப்ளிட் பண்ணி 2 பேட்சையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பார்த்திங்கன்னா அது ஒரு திக்கான மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அகெயின் நான் வந்து சேம் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் இருந்தது, விப்பிங் க்ரீம்லாம் போடும்போது எக்ஸ்ட்ரா கண்டெய்னர் ஆட் ஆச்சு. ஸோ நான் ஐஸ்கிரீம் மோல்டு யூஸ் பண்ணி ஒரு 4 மோல்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஃபில் பண்ண எல்லா கண்டெய்னரையும் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ண வைக்க போகிறோம். ஃப்ரீஸ் பண்ணும்போது அதோடைய மேக்ஸிமம் ஸ்பீடில் ஃப்ரீசரை செட் பண்ணிவிட்டு எல்லா கண்டெய்னரையுமே ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 to 12 hours டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் ஃபார்ம் ஆகும். இப்போ ஓவர் நைட்டு ஐஸ்கிரீம் ஃப்ரீஸ் பண்ண வச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கண்டெய்னர்ஸை வெளியே எடுத்துடுறேன். நாங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் ஃபஸ்ட்டு வச்சோம். நைட்டு ஒரு தடவை செக் பண்ணும் போது அது ஃப்ரீஸ் ஆகலை. ஸோ அதை ஸ்டீல் கண்டெய்னரில் மாற்றிட்டோம். இப்போ அது நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. மோல்டுமே நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. மோல்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தண்ணியில் ஃபஸ்ட்டு மோல்டை டிப் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் ஃப்ரீயாக லூஸாக ரிலீஸ் ஆகும். பாருங்கள் ஐஸ்கிரீம் எப்படி நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள் கண்டெய்னரில் வச்சுருக்கிறதும் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு, நல்லா ஸ்கூப்பாக வருது பாருங்கள்.
இது 175 ருபீஸ் தான் ஆச்சு எனக்கு டோட்டலாக. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்லா எல்லாம் வீட்டில் ஒரு 10 பேர் இருந்தாலும் 10 பேர் நல்லா சாப்பிட்ற மாதிரி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்டியாகவும் இருந்தது. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.